ஆண்டவரும் இரட்சகருமானே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆகானின் தகப்பன். நீதிமொழிகள் 21:13 சொல்லுகிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஒரு போதகர் தன் சபையாரிடம் ஆகானின் தகப்பன் பெயர் என்ன தெரியுமா என்று கேட்டார். யாருக்கும் தெரியவில்லை. ஆகான் என்பவன் சாபத்தீடான எரிகோ பட்டணத்திலிருந்து பொன் பாலத்தையும் பாபிலோனிய சால்வையையும் எடுத்து தன் கூடாரத்திலே ஒளித்து வைத்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆயி பட்டணத்தில் தோல்வியடைந்து புறமுதுகு காட்டி ஓடினார்கள். முடிவில் அந்த தோல்விக்கு காரணம் ஆகான் என்பது தெரிந்ததும் அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் கொல்லப்பட்டார்கள். அவனுடைய தகப்பன் பெயர் கர்மி என்று வேதம் சொல்லுகிறது என்று அந்த போதகர் விளக்கினார். கர்மி என்ற தமிழ் சொல்லுக்கு கஞ்சன், பிசினித்தனம் பண்ணுகிறவன், சுயநலக்காரன் என்றெல்லாம் அர்த்தமாகும். வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மியின் குமாரன் தான் சுயநலமாக பாபிலோனிய சால்வையையும் பொன்னையும் தன் கூடாரத்துக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டவன். கர்மிகள் ஆகான்களை பிறப்பிக்கிறார்கள். ஆகான்கள் சுயநலக்காரர்களை பிறப்பிக்கிறார்கள். முடிவில் இவர்கள் தோல்வியை பிறப்பிக்கிறார்கள். இதனால் தேவ ஜனங்கள் கஷ்டப்பட்டு யுத்தத்தில் தோல்வியடைகிறார்கள். கர்த்தருடைய ஊழியம் தடைபடுவதற்கும் குறைவுபடுவதற்கும் காரணம் ஆவிக்குரிய உலகில் இருக்கும் கர்மிகள் தானே. கர்த்தருடைய ஊழியத்திற்கு சேர வேண்டிய தசமபாகத்தை வஞ்சிக்கும் கர்மிகள், சுவிசேஷ பணியை தடை செய்யும் கர்மிகள், இவர்கள் கர்த்தருக்கு சேர வேண்டிய காணிக்கையையும் தசம பாகத்தையும் கொடுக்காமல் சேர்த்து வைத்து கடைசியில் வியாதியும் வறுமையும் தாக்கி வேறு விதத்தில் பணத்தை இழப்பார்கள். வாணியனுக்கு கொடுக்காதவன் வைத்தியனுக்கு கொடுப்பான் என்பது ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்பதும் பழமொழிகள். ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையிலே பெரும் வெற்றி இருந்தது. அவர் பெரிய செல்வந்தராக இருந்ததில்லை. ஆயினும் கர்த்தருக்கு கொடுக்கும் பெரிய உள்ளம் அவருக்கு இருந்தது. இதன் காரணமாக அவர் கேட்க கேட்க கர்த்தர் அவருக்கு நிறைவாய் கொடுத்து கொண்டே இருந்தார். 10,000 அனாதை குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய அவர் சிறந்த ஒரு நன்கொடையாளர். பல கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு அவர் தியாகமான நன்கொடைகளை கொடுத்தார். இதனால் செல்வமானது 1000 மடங்காய் அவருக்கு திரும்ப வந்தது. கடைசி வரை கர்த்தர் எந்த குறைவும் இல்லாமல் அவரை அற்புதமாய் வழிநடத்தினார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதை போன்றதாகும். அது பத்திரமானது. திருடர்களால் அதை திருட முடியாது. பூச்சிகளினால் அதை அரிக்கவும் முடியாது. இன்றைய நினைவிற்கு அப்போஸ்தல நடபடிகள் 20:35.
வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 1 மற்றும் 2 அதிகாரங்கள், மாலை லூக்கா 19 அதிகாரம் 28 48 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்மியைப் போல் இல்லாமல் கர்த்தருக்கென்று, ஊழியத்திற்கென்று, ஏழைகளுக்கென்று உதாரத்துவமாய் கொடுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.